திருக்குறள் நாணயங்களாக மாற்றப்பட்ட நாளைய வாழ்விற்காக ஒரு நூலின் போராட்டம். உலகின் தொன்மையான மொழிகளாக தமிழ், சமஸ்கிருதம், பாலி, லத்தீன், பாரசீகம், கிரேக்கம், ஹீப்ரு ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. அதில் நம் மூத்த மொழியான தமிழ் தன்னிகரில்லாதது, தரணிக்கே தாயானது. சங்க இலக்கியம் இது மனித வாழ்வின் ஆதாரம். ஒவ்வொரு மனிதனின் குடும்பம் என்ற கற்பக விருட்சத்திற்கு எப்படி அதன் முன்னோர்கள் அழியாத ஆதாரமோ, அதுபோல இறைவனின் கருணைக்கு சான்றான மனிதன் என்ற அற்புதமான படைப்பிற்கு அங்கீகாரம் அளிப்பது நம் சங்க இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள்தான். நாம் காணப்போகும் விரிவான பகுதி சங்க இலக்கியங்களில் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான திருக்குறள். தனி மனிதனின் ஒழுக்கம் முதல் இயங்குகின்ற உலகிலே இயக்கத்தின் வலிமையையும் அதன் மூலம் அதை சுற்றியுள்ள இயக்கங்களின் நடுவுநிலை தவறாமல் எப்படி நாம் பயணிப்பது என்ற வழிமுறையையும் 133 அதிகாரங்களுக்குள் அடக்கியுள்ளது. அதிகாரத்திற்கு 10 குறட்பாட்கள் வீதம் 1330 ஈரடிச் செய்யுள்களை கொண்டுள்ளது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 தொகுப்புகளை உடையது. உலகப் பொதுமறையாக உருவெடுத்து தமிழனுக்கே உரிய ஆளுமை தன்மையை பறைசாற்றுகிறது. எதை படித்தால் வேலை கிடைக்கும் என ஓடிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் வாழ்க்கையை படிக்க இலக்கியங்களை படிக்க வேண்டும். இலக்கியங்கள் வாழ கற்றுத் தருவதோடு அன்பையும் விதைக்கின்றன என்ற ஐயா வைகை செல்வரின் வரிகளோடும் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற குறளுக்கு இணங்க உங்களுக்காக கதைகள் மூலம் காட்சிப்படுத்துகிறோம் வள்ளுவன் வடித்த திருக்குறளின் வலிமையை. நன்றி.